இனிய காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து தனது வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16லேருந்து 24 வசனங்கள், அதில் சில வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் என்பது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் யூதர்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை மறுபடியும் நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யூதர்கள்ட்ட என்ன பேசினாரு, அது இன்னைக்கு நமக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. எப்படி ஒரு ஜென்மஸ்வாபமான மனுஷன், இல்லாட்டி ரட்சிக்கப்படாத மனுஷன், அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவனுக்கு அந்த வர இருக்கிற ஆபத்தை குறித்து இந்த வசனம் எச்சரிக்கிறதாக இருக்கிறது. சபையில் இன்னைக்கு அநேகர் மனம் மாறாமல் இருக்கிறத குறித்து இந்த வசனம் பேசுது. யூதர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். யோவான் ஸ்நானகனை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷன் பிசாசு பிடிச்சவன் அப்படிங்கிறான். இயேசுவை பார்த்து இவன் மதுபான பிரியன்னு சொல்கிறான். இப்போ இந்த மனுஷனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த யூதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா குறை கண்டுபிடிக்கிறதாகவே இருக்குது. இது சபைகள், இன்றைய சபைகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதகனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், ஊழியக்காரனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அவனுக்கு இறையியல் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கிருபையினால் ரட்சிப்பு, இல்லாட்டி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், இல்லாட்டி பாவ பரிகார பலி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ஒரே இறையியலாக பேசுகிறாருப்பா. நம்ம ஒழுக்கத்தை குறித்து பேசினா, என்னப்பா ரொம்ப பெரிய பரிசுத்தமான மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்காருப்பா. கொஞ்சம் லிபரலாக பேசினா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறாருப்பா. இது ஒரு மனுஷனுடைய ஒரு மனநிலை, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய மனநிலை. இந்த ரட்சிக்கப்படாத மனுஷனை நம்ம எப்பொழுதும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஊழியக்காரர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக புரியும்படியாக சொல்லுவோம். ஏன்னா வேதம் சொல்லுது, ஜென்மஸ்வாபமான மனுஷன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறியான். அது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அது சொல்லுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 8:7 பார்க்கும் பொழுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லுது. இது அவனுக்கு புரியாது, அது அவனுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். ஆனால் இருந்த பொழுது நம்ம சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆபத்து. ஒருவேளை சபையில் இப்படிப்பட்ட நிலையில் குறை கூறிக்கொண்டு ஊழியர்களை பிரசங்கத்தை குறை கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நீங்கள் சீக்கிரத்தில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்புரவாகி உங்கள் பாவ மன்னிப்புக்காக ஒரு இடத்துல நீங்கள் வரணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு வாழ்ந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மக்கள் இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கும் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. குறை கூறாமல் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையாக அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து தேவனிடத்தில் மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட இந்த காலை வேளையில் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆமென்.